NG Partners, welcome to my channel. நான் உங்கள் ஆதித்யா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்களே, இதுக்கு பேர் கீவா நெல்லி அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வழக்கத்தில் கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழா நெல்லி எதுக்கு உதவுதுன்னா, இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருப்பையில் ப்ராப்ளங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், அவங்களுடைய பிறப்புறுப்பில் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகி வெள்ளைப்படுதல் சார்ந்த ஒரு மாதிரி கோந்து மாதிரி ஒரு பிசின் வெளியேறும். அது ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதனால் அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் வரும். இந்த கீவா நெல்லி பார்த்திங்கன்னா காரியச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு அரை ஸ்பூன் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளராக ஆக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்போட ஹீட்டு குறையும். ப்ளஸ் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் குறையும். மஞ்சக்காமாலைக்கு சிறந்த மருந்து, அதாவது ஜாண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சிறந்த மருந்து இதுதான். இது பார்த்திங்கன்னா இந்த இலைக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரியே சில விஷயங்கள் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கீவா நெல்லி. கீழே பார்த்து முளைக்கிற நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழா நெல்லி அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் இந்த மூலிகை உங்களுக்கு தெரியல, என் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடையில் கீழா நெல்லி பொடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ கீழா நெல்லி பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு காலையில் பாத்ரூம்லாம் போயிட்டு வெறும் வயிற்றில் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை 1 டம்ளர் ஆக்கி அதை ஒரு 12 நாளைக்கு குடிங்க. இந்த வெள்ளைப்படுதல் சார்ந்த நோய் உங்களுக்கு க்யூர் ஆகும். ப்ளஸ் கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகள் க்யூர் ஆகும். மஞ்சக்காமலை க்யூர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது அதாவது மார்பக புற்றுநோயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்பக புற்றுநோய் க்யூர் ஆகும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ட்னர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.